Hi friends, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி அழகான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க சீக்கிரம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன் ஒரு அரை பவுல் அளவுக்கு. அப்புறம் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதே அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு அது ஓரமாக இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் பார்த்துக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி, ஒரு 3 பல் வெள்ளை பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் போட்டு அதை கொஞ்சம் நல்லா நம்ம ஒரு 2 டைம் வதக்கி விட்டுடலாம், இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது பெரிய வெங்காயம் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் வதக்கிடலாம். இது ஒரு லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பீன்ஸ், 2-3 பீன்ஸு, 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தி, அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்தி நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும்தான், ரொம்ப ஃப்ரை ஆகணுங்கிறது கிடையாது. 2 டைம் நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி, வரமல்லி, நம்மளோட மிளகு பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தி இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி தேவையான சால்ட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது காய் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நாம் இதுக்குள்ளே சேர்த்த போகிறோம். கொஞ்சம் ஒரே இடத்துல சேர்த்தாமல் இப்போ ஏகத்துக்கு சேர்த்து விட்டுருங்க. அப்புறம் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. அது அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளோட மாவு நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி ரோல் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துட்டோம். வீட்டில் இருக்கிற எந்த டம்ளர்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அது எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆயில் தடவி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இது வச்சுருக்கிற மாவு இருக்கும் இல்லையா, அதே போட்டு மிடில் இருக்கிற மாதிரி போட்டு நம்ம ஒரு டிசைன் மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ஈஸியாக இந்த மாதிரி இருக்குது, இந்த டம்ளருக்கு இந்த டிசைன் ஆப்டாக இருந்தது. அதனால் நான் இப்படி ஒரு டிசைன் மாதிரி ஒரு ஃப்ளவர் இல்லைன்னா அகல் விளக்குன்னு சொல்லலாம், இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆயில் சூடாகவும் நம்ம டம்ளர் அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த சைடெல்லாம் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த டம்ளர்லேருந்து நம்ம மாவு கொஞ்சம் நல்லா விட்டு வரும். பாருங்கள், அழகாக அது விரிஞ்சு விட்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம டம்ளர் உள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அழகான நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு அகல் விளக்கு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நம்ம செஞ்சு அவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணால் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம குட்டீஸுகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க பிடிக்காத உணவும் கூட இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம திங்க் பண்ணி அவங்க முன்னாடி வச்சுட்டோம்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க பாட்டுன்னு நல்லா சாப்பிடும், அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடும். இப்போ பாருங்கள், அழகான நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது இப்படியே வச்சு பார்த்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நம்மளோட எக் சூப்பு அதுக்குள்ளே செட் பண்ணி விட்டு நம்ம இதையே சாப்பிடலாம். சூப்பு குடிக்கலாம், கீழே இருக்கிறது சாப்பிடவும் செய்யலாம். இது ஒன்று மட்டும் உங்கள் குட்டீஸுகளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தா போதும், அவங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு உணவு தான் இது. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் மட்டும் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, பாய்.